பயிற்சி 3.2 கொஸ்டின் நம்பர் 3 2i + 3ஐ மூலமாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க. இப்போ கொஸ்டின்ல இருந்து எடுத்து நம்ம ஆல்ஃபா எழுதணும். நீங்கள் கவனமாக பாருங்கள். போன கணக்கில் மெய் பகுதி ஃபஸ்ட்டில் இருந்து கற்பனை பகுதி, அதாவது ஐயோட இருக்கிறது ரெண்டாவதாக இருந்தது. இதை எடுத்து டைரெக்டாக இதுக்கு ஆல்ஃபா நம்ம பேர் கொடுக்க முடியாது, கரெக்டாக மாற்றி எழுதணும். இப்போ ஆல்ஃபா = மெய் ஃபஸ்ட் எழுதுகிறேன், கற்பனையை ரெண்டாவதாக எழுதுகிறேன். அப்போ நமக்கு ஆல்ஃபா தெரிஞ்சிருச்சு. இதிலிருந்து பீட்டா எழுதலாம். பீட்டா எழுதிட்டு உங்களுக்கு தெரியும், மெய் பகுதி அப்படியே எழுதுங்க, ஐ பகுதி மட்டும் குறிய மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இந்த 2i எடுத்து அப்படியே எழுதணும். ஓகேவா? இப்போ ஆல்ஃபா தெரியும், பீட்டா தெரியும். இப்போ ஆஸ் யூஷுவலாக மூலங்களின் கூடுதல் இது எழுதணும்னு அவசியம் இல்லை, இது எழுதினாலே போதும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இருக்கு இல்லையா, இதை எடுத்து எழுதுங்க, ப்ளஸ் பீட்டாவில் உள்ளதை இங்கே எடுத்து எழுதுங்க. இதில் ப்ளஸ் 2i மைனஸ் 2i கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே போடணும். இதுதான் மூலங்களின் கூடுதல். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? மூலங்களின் பெருக்கல், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் என்ன செய்கிறோம்? பெருக்கணும். அதே ஃபார்முலா தான், மெய் ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை ஸ்கொயர். கற்பனைனா ஐயோட கீழ், இப்போ 2 ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இதுதான் மூலங்களின் பெருக்கல், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = 13. அடுத்து இருபடி சமன்பாடு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர், கரெக்டாக இங்கே மைனஸ் போடணும், இங்கே ப்ளஸ் போடுங்க, மாற்றி எழுதக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் = 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க, மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிருப்போம் பாருங்கள், 6x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் 13. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை பிரதியிட்டோம்னா இதுதான் நமக்கு ஆன்சர்.